சீக்கிரம் வாங்க. சாரவன் படிச்சியா? வா. கருப்பவசனம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரனை எண்ணி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 4:1. புதுவாழ்வு பெறுபவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 4:2. சோதனையை மேற்கொள்பவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 4:1. ஜாக்கிரதை உள்ளவன் பெயர்ந்து புத்தியுள்ளாயிருங்கள், விழித்தீர்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வெற்றிக்கிற சிங்கம் போல் எங்கே வீங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 4:4. தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 4:5. பொறுமை உள்ளவன் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கிடையார்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பிற்பாகம் 4:6. விசுவாசிக்கிறவன் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் யார் வரா? கேர்ள்ஸ்ல ஒரு ஆள் வாங்க. அஸ்விதா. தேவனுடைய குமாரனை என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 4. புதுவாழ்வு பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒற்றி போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. 4:2. சோதனையை மேற்கொள்பவன் இயேசுவானவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. 4:3. ஜாக்கிரதை உள்ளவன் தெலுங்கு புத்தியுள்ளவர்களாயிருந்தால் சிரித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியா இருக்கிற பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 4. தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருந்தால் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 4:5. பொறுமையா இருங்கள், கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கிடைக்கிறீர்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பாகம் 4:6. விசுவாசிக்கிறவன் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 4:8. 4:7. ஒற்றுமையா இருப்பவன் இரு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. சங்கீதம் 133:1. 4:8. பகைவரை சிநேகிப்பவன் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள், உங்களை சதிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மத்தியும் 5:4. வெரி குட். எல்லாம் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? இப்போ நர்சரியில இருந்து யாராவது கருத்து வசனம் சொல்லுவாங்க. பாய்ஸ். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? கேர்ள்ஸ்ல ஒரு ஆள். அடுத்த வசனம் இயேசுவானவர் தேவகுமாரனுக்கு உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5:5. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? சரி, ஒரு பாட்டு படிக்கலாம். என்ன பாட்டு வேணும்? 3வது பாட்டா? எல்லாரும் எடுங்க.
வெற்றியின் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதா, எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். வேற என்ன பாட்டு வேணும்? சாங் நம்பர் 8 எடுங்க. எடுத்தீங்களா? எல்லாரும் பாட்டு பக்கம் காட்டுங்க. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb. வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. Song number 10. La 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 la, la 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 la, la 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 la, la 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 la. வேகமாக வார்த்தைகள் கொட்டி சண்டை போட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? பின்னே சண்டை மூட்டிடும் நண்பர் நடுவில் யார்தான் ஜெயிப்பார்? இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான். அன்பு டீச்சர் இப்ப பிரேயர் பண்ணுவாங்க. கண்ண மூடுங்க. பிரேயர்னா என்ன பண்ணணும்? பேசலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, அந்த 9வது நாளை எங்களுக்கு காண செய்தீங்க, உங்களுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வராத பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க அழைத்து கொண்டு வாங்க அப்பா. அந்த கடந்த 8 நாட்கள்ல நாங்க அநேக பாட்டுகளையும் இசப்பா உங்களுடைய வேத வசனங்களையும் அப்பா உங்களுடைய பைபிள் உள்ள கதைகள் ஒவ்வொன்றையும் தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இதே போல அநேக காரியங்களை நாங்க கற்றுக்கொண்டோம். இதை எங்க வாழ்க்கையில நாங்க கடைபிடிப்பதற்கும் ஆண்டவரே, நாங்க டீச்சர்ஸ் ஒவ்வொருவரும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களா எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக்கி தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு பலவீனங்களும் வராதபடி ஆவியானவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து இயேசுவே, உம்மில்லை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான். உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெயித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஹலோ, இதுல பேச. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குறா?
என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? கேர்ள்ஸ் சாப்பிடலையா யாரும் உன்னை காலையில? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டீங்க. சீனியர்ஸ் யாரும் சாப்பிடலையா? சாப்பிடலையா? ஃபாஸ்டிங்கா? உங்க பக்கத்துல வந்திருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்க. உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா? யார்கிட்டலாம் உங்க ஃப்ரெண்டு இன்னும் வரல? கை தூக்குங்க. உன் ஃப்ரெண்டு வரலையா அன்னைக்கு? வரலன்னா நீங்க தானே கூட்டிட்டு வரணும். ஓகே, நம்ம அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாங் நம்பர் 6 எல்லாரும் எடுங்க. சாங் நம்பர் 6 பாட்டு புக்கிங்க. எடுத்தாச்சா? பாடலாமா? அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். சவுண்டா பாடுங்க ஜூனியர். எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000. சிம்சோன் கொன்றான் 1000. கவுனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். கவுனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். தீவெட்டி பானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி. கிதியோன் பெற்றான் வெற்றி. இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய். இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். ஜூனியர் பாய்ஸ் யாருமே பாடல, எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தீங்க. பாட்டு புக் இல்லையா? ஜூனியர் பாய்ஸ் பாட்டு புக்கு காட்டுங்க. பேக்குக்குள்ளேயே பாட்டு புக் வச்சிருக்கீங்க. ஒரு சாங்கையும் முடிச்சாச்சு, இன்னும் வெளியே எடுக்கல. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அடுத்து என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு படிக்கலாம்? சாங் நம்பர் 7 எடுக்கிறீங்களா? அது படிக்கலாம். 7 எடுத்துட்டீங்களா? காமிங்க எல்லாரும் சாங் நம்பர் 7. பாய்ஸ் நிறைய பேர் கை தூக்கவே இல்லை, என்னாச்சு? பாட்டு புக் எங்க எல்லார்ட்டையும்? வீட்ல வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஜாஃப்ரின் பாட்டு புக் எங்க? பேக்ல இருந்து எடுங்க பாட்டு புக் எடு, எல்லாரும். வெளியே எடு. பேக்குக்குள்ள வைக்காதீங்க, எல்லாரும் பாட்டு புக்க வெளியிடுங்க. பாடலாமா? பி 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 டும் 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 பி பி பி
பி பி பி டும் 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 பி பி பி. சட்டு பொட்டு சடார் என்று பேசி விடாதே, எட்டி நின்று நிதானமாய் யோசித்திடு நீ. முட்டி போட்டு பொறுமைதனை கேளு தம்பி நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ. யோபு போல பொறுமையாக இருந்திட வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும். அவர் போல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட்டால் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. பி 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 டும் 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 பி பி பி. பி 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 டும் 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 பி பி பி. எல்லாரும் எந்திரிங்க. ஆக்ஷன். பொறுமையுள்ளவன் கேட்கிறதற்கு தீவிர dum 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 சட்டு புட்டு சடாரென்னு பேசி விடாதே, எட்டி நின்று நிதானமா யோசித்திடு நீ. முட்டி போட்டு பொறுமைதானே கேளு தம்பி நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ. யோபு போல பொறுமையாக இருந்திட வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும். அதுபோல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. பி 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 டும் 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 பி 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 டும் 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 பி பி பி. dum 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 pi 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 dum 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 pi pi pi. சட்டு புட்டு சடாரென்னு பேசி விடாதே, எட்டி நின்று நிதானமா யோசித்திடு நீ. முட்டி போட்டு பொறுமைதானே கேளு தம்பி நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ. யோபு போல பொறுமையாக இருந்திட வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும். அதுபோல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. பி 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 டும் 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 பி பி பி
பிப்பி டும் 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 பிப்பி. அற்புதமான வெற்றி அற்புதமான வெற்றி அற்புதமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் அற்புதமான வெற்றி அற்புதமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் தாடை எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000 சிம்சோன் கொன்றான் 1000 கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத் கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் தீவெட்டி பானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி கிதியோன் பெற்றான் வெற்றி இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய் இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் விடுதலை 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 இயேசு தந்தார் விடுதலை 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 இயேசு தந்தார் விடுதலை சாத்தான் பாவத்தை கட்டி போட்டார் இயேசு தம் ரத்தத்தால் விடுவித்தார் சாத்தான் பாவத்தை கட்டி போட்டார் இயேசு தம் ரத்தத்தால் விடுவித்தார் விடுதலை 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 இயேசு தந்தார் விடுதலை 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 இயேசு தந்தார் விடுதலை புத்தி இல்லாமல் பாவத்தை திரும்ப திரும்ப செய்தேனே புத்தி இல்லாமல் பாவத்தை திரும்ப திரும்ப செய்தேனே என்னை தேடி வந்தார் விடுவித்தார் அவர் பிள்ளை மாற்றிவிட்டார் என்னை தேடி வந்தார் விடுவித்தார் அவர் பிள்ளை மாற்றிவிட்டார் இப்போ நானும் சூப்பர் தான் படிப்பிலே நான் டாப்பர் தான் குணத்திலே நான் ஜென்டில் தான் இயேசு தந்தார் ஃப்ரீடம் தான் இயேசு தந்தார் ஃப்ரீடம் தான் நாள் 2 சோதனையை மேற்கொள்பவன் I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He
guides me and leads me, I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயித்தேன் இயேசுவின் நாமத்தில், ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால். அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். எவனை விளங்கலாமோ இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா, தூதுவனாய் கொடுப்பாயா, அவர் பணிக்காய் ஜெபிப்பாயா, ஊழியக்காய். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வேன் நான், தூதுவனாய் கொடுப்பேன் நான், அவர் பணிக்காய் ஜெபிப்பேன் நான், ஊழியர்க்காய் ஜெபிப்பேன் நான், ஊழியர்க்காய். நான் 4 தாழ்மை உள்ளவன். லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா. வேகமாக வார்த்தைகள் கொட்டி சண்டை போட்டிடும் நண்பர் நடுவே யார்தான் ஜெயிப்பார்? அமைதியாக உன்னலின் பின்னே சண்டை மூட்டிடும் நண்பர் நடுவே யார்தான் ஜெயிப்பார்? இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பான் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான் ஜெயிப்பான் இவன்தான். அன்பாயிருப்பவன் தான். புது பாட்டு கற்றுக்கலாமா? சாங் நம்பர் 12 எடுத்தீங்களா எல்லாரும்? மிலிட்ரி நாங்கள் சொல்லித்தரோம், நீங்கள் கவனிங்க. ஐசக் என்னாச்சு? கன்னத்தில் கை வச்சிருக்கா? மிலிட்ரி புக் எங்க ஐசக்? சாங் புக் எங்க? கொண்டு வரலையா? நாங்கள் பாடுறோம், கவனிங்க ஃபஸ்ட்டு. கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு, நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார் ஆஹா என்ன பேரின்பம், எனக்கு தந்திடுவார் ஆஹா என்ன பேரின்பம். சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு, உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு.
சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு. கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம். பாட்டு நல்லா இருக்கா? இன்னொரு தடவை பாடுறோம், கவனிங்க. கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம். சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு. சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு. கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம். பாட்டு நல்லா இருக்கா? இப்போ பாய்ஸ் மட்டும் எங்க கூட சேர்ந்து பாடுங்க. கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. பாய்ஸ். ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம். யாருமே பாடல? வாய்ஸ் சாப்பிடலையா யாரும் காலையில? இப்போ முன்னாடி வந்து பாடணும், பாடாதவங்க. பாடலாமா ஃபர்ஸ்ட் இருந்தே? ஆர் யூ ரெடி? ஓகே, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். பார்க்கலாமா யார் ரொம்ப சவுண்டா பாடுறீங்கன்னு? பார்த்துடலாம். நான் பாய்ஸ் டீம், நீ கேர்ள்ஸ் டீம், ஜட்ஜஸ் டீச்சர். ஓகே பாப்போமா? கேர்ள்ஸ் சவுண்டா பாடிடலாமா? எப்படி? ஆவே சவுண்ட் இல்லையே. பாய்ஸ் சவுண்டா பாடலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, யார் ஃபர்ஸ்ட் பாடுறா? இல்ல பாய்ஸ். எப்பவும் கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாடுறாங்க, பாய்ஸ் தான். நம்மளே பாடலாம். ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்டா? டீச்சர்ஸும் சொல்லிட்டாங்க. பாடலாமா கேர்ள்ஸ்? சரி கேர்ள்ஸ் பாடலாம். கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம். சவுண்ட பாடு. மைக்கா? மைக் வேணும். ஒழுங்காவே பாடல, ராகம் மறந்துட்டா. சரி ஒருக்கா சேர்ந்து பாடட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அப்புறம் கேம் வச்சுக்கலாம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. நீதிபதி இயேசு ராஜா பாடுங்க. வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், சாரோன். எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம். சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு.
சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு. கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா, என்ன பேரின்பம். ஓகே, இப்போ பாய்ஸ் மட்டும் பாடுங்க. ரெடி, ஸ்டார்ட். கிரீடம் எனக்கு உண்டு, நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா, என்ன பேரின்பம். சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு. சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு. எனக்கு உண்டு. பாடுங்க சவுண்டா. பாய்ஸ் பாடுங்க. என்னாச்சு? தூங்கிட்டாங்க எல்லாரும். எனக்கு தந்திடுவார். ஆஹா, என்ன பேரின்பம். ஓகே, எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹாய். ஹாய்னா ஹலோ சொல்லணும். சொல்லுங்க ஹாய். பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா சொல்லணும். பிரைஸ் த லார்ட். ஹாய். ஹலோ. ஓகே, ஏன் ரொம்ப இதாக இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க? எதனால? சிக்கன் டான்ஸ்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் இங்கே தள்ளி. உங்களை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இந்த வயசான தாத்தா பாட்டி. நீங்கள் வயசான தாத்தா பாட்டியா? எனக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? 60 வயசு. ஆனால் நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? 60 வயசு மாதிரியா இருக்கு. அப்படி உற்சாகமாக இருக்காண்டாமா. விபிஎஸ்னால எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படி அப்படி பாட்டு படிக்க ஓட்டி வரணும், கதை கேட்கறதுக்கு அப்படி இப்படி உட்காரணும். அப்புறம் முகத்தில் எப்பவுமே என்ன இருக்கணும் தெரியுமா? என்ன இருக்கணும்? சிரிப்பு. ஆனால் உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருக்கு. யா, என்ன கவலை? எது உங்களுக்கு நிறைய பைசா தேவைப்படுதா? சொல்லுங்க, தேவைப்படுதா? இங்க பாரு, இந்த இடத்துல நீங்க உற்சாகமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெடி? நான் இப்போ என்ன சொல்லுவேன், நம்ம தமிழ்ல சொல்லலாம். முருங்கைக்காம்பேன். முருங்கைக்கான்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். கத்திரிக்காய் என்ன செய்யணும்? உட்காரக்கூடாது. கத்திரிக்காய் எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கணும்? கத்திரிக்காய் இப்படி இருக்கணும். தக்காளி பழம்னா சப்புன்னு என்ன செஞ்சிடணும்? உட்காந்துடணும். சிட் சொல்லுவேன். ஸ்டாண்டு, சிட் டவுன், ஸ்டாண்ட் அப் தான். அதை நான் என்ன சொல்லுவேன்? தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய். நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். ரெடி? 1 2 3. முருங்கைக்காய், தக்காளி, முருங்கைக்காய். நல்லா நிற்கணும். முருங்கைக்காய் வளைஞ்சு கிடக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். தக்காளி, கத்திரிக்காய். கத்திரிக்காய் ரொம்ப வளர்த்தியா இருக்காதுப்பா, கொஞ்சம் கட்டையா இருக்கும். முருங்கைக்காய், தக்காளிக்காய், தக்காளிக்காய், கத்திரிக்காய். அவுட்டு, எல்லாரும் அவுட்டு. காதை எல்லாரும் நல்லா க்ளீன் பண்ணுங்க பார்க்கலாம். காதை எல்லாரும் க்ளீன் பண்ணு. கேட்கல யாருக்கும். எல்லாரும் எழுமணும். திலீபன் எலும்பு. ஓகே, இப்போ எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக நிற்கலாமா? முருங்கைக்காய் மாதிரி ஸ்ட்ரைட்டா. யாருமே இப்படிலாம் நிற்கக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுங்க, அப்போ தான் தெரியும். ஓகே ஏக்கா கொஞ்சம் எழும்புறீங்களாக்கா ப்ளீஸ்? எல்லா அக்காவும் எழும்பிட்டீங்களா? இப்போ நான் ஒன்று சொல்லி தருவேன், அதை நீங்கள் எல்லாம் செய்யணும். சரியாம்மா? அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? பூஸ்ட் குடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அழகாக பாட்டு பாடணும். நாங்கள் அதை கேட்டு சந்தோஷப்படுவோம். ஏசப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, இப்போ நம்ம சொல்லலாமா? இயேசுவின் அன்பு
நீளமானது. கையை முன்னாடி நீட்டுங்க. நீ 2 கை, நான் ஒரு கையில மைக் வச்சிருக்கேன். நீளமானது. இயேசுவின் அன்பு அகலமானது. இயேசுவின் அன்பு உயரமானது. இயேசுவின் அன்பு ஆழமானது. இது என்னிடம் இருக்கிறது. பக்கத்தில் கொடுங்க. உனக்கு தருகிறேன். இப்போ நான் சொல்லுவேன், நீங்க செய்யணும். ரெடியா? 1 2 3. இயேசுவின் அன்பு நீளமானது. இயேசுவின் அன்பு அகலமானது. இயேசுவின் அன்பு உயரமானது. இயேசுவின் அன்பு ஆழமானது. இது என்னிடம் இருக்கிறது. உனக்கு தருகிறேன். கொடுத்துட்டீங்களா? ஆமா, யார்கிட்டலாம் உண்மையா அன்பு இருந்துச்சு, ஏசப்பாவுடைய அன்பு இருந்தாதான் நீ கொடுக்க முடியும். புரியுதா? அன்பு நிறைய வச்சுட்டு நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகே, இப்போ உட்காரலாமா? கம்ப்யூட்டர் ஆஃப். ஆஃப். சிட். இப்போ நீங்க அழகா பாட்டு பாட போறீங்க. சத்தமா அழகா பாட போறோம். ஓகே? எல்லாரும் கவனிக்கலாமா? இப்ப சவுண்டா பாடுவீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சாங் நம்பர் 12. இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், நீங்க மட்டும் பாடணும். பாடலாமா? ஆர் யூ ரெடி? கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. எனக்கு தந்திடுவார் ஆஹா என்ன பேரின்பம். எனக்கு தந்திடுவார் ஆஹா என்ன பேரின்பம். சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு. சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு. கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார் ஆஹா என்ன பேரின்பம். எனக்கு தந்திடுவார் ஆஹா என்ன பேரின்பம். யாருக்கெல்லாம் கிரீடம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? ஏசப்பா எப்போ கிரீடம் தருவாங்க? பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கிரீடம் உண்டு, அப்படிதானே? உலகத்துல யாரெல்லாம் சேட்டை பண்ணாம நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களோ உங்களுக்கு தான் கிரீடம் உண்டு. ஆக்ஷன் பார்க்கலாமா? இப்போ நான் கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு. நீதிபதி இயேசு
இரண்டாவது அதிகாரம் 10 பின்பாகம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 9வது நாள், அப்படிதானே? இன்னைக்குள்ள தலைப்பு வசனம் பார்க்கலாமா? தலைப்பு வந்து என்னது? நன்மை செய்பவன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க பிகினர் குட்டீஸ், நீங்க சொல்லுங்க, நன்மை செய்பவன் சொல்லுங்க. எல்லாருக்கும் வாய் திறக்கணும். நன்மை செய்பவன் வசனம் சொல்லலாமா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. இப்போ பிகினர் மட்டும் சொல்லலாமா? பிகினர் கை தூக்குங்க. பிகினர் கை தூக்குங்க. பிகினர் எல்லாரும் கை தூக்குங்க. சைமன், நீ அவனை விடு, நீ இங்கே பாரு. பிகினர்ஸ் மட்டும் சொல்ல போறீங்க. ஓகே, நீங்க சொல்லணும். நன்மை செய்பவன், நன்மை செய்பவன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. இப்போ பிரைமரி கை தூக்கு. எல்லாரும் எழுது, கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா எழுதலாம். பிரைமரி யாரெல்லாம் கை தூக்குங்க? பிரைமரி 4 பேர் தானா? ரசா அங்கே உட்கார. ரசா, நான் வசனம் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் வரலாம். கை தூக்குங்க. பிரைமரி சொல்ல போறீங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. இப்போ பின்னாடி எல்லாரும் சொல்ல போறீங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27.
இப்போ கேர்ள்ஸ் மட்டும் எல்லாரும் சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்போ நீங்க சொல்லலாமா? சொல்லுங்க பாய்ஸ் எல்லாரும் சொல்லுங்க, தலைப்போட சொல்லுங்க. நன்மை செய்பவன். இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. வெரி குட். எல்லாரும் உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர், அருமையா படிச்சிட்டீங்க. நன்மைனா என்னம்மா? நன்மை செய்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது செய்யணும், அப்படிதானே? நல்லதுன்னா நீங்க வீட்டில் அப்படி என்ன நல்லது அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சொல்லுங்க. வெரி குட். கடைக்கு போகலாம். நெக்ஸ்ட், பாத்திரம் விளக்கி கொடுக்கலாம் அம்மாக்கு. அப்புறம் வீடு பெருக்கலாம். இதெல்லாம் என்னது? நீங்க நினைப்பீங்க. ஷோ கொஞ்சம் கவனி எல்லாரும். சுந்தரலிங்கம் சுந்தரலிங்கம் இங்க பாரு. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் அம்மா வேலை. எது? பாத்திரம் கழுவுறது, வீடு பருக்கிறது, துடைக்கிறதெல்லாம் யார் வேலை? அம்மா வேலை செய்வாங்க. இல்லவே இல்லை. உனக்கு அம்மா பிடிக்கும்ல? யாருக்கெல்லாம் அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும்? இப்போ ஒரு பையன் பின்னாடி சொன்னான், இங்கே பாருங்க உங்களை எனக்கு பிடிக்காது, எனக்கு என் அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பின்னாடி ஒரு பையன் அவங்க அம்மா கூடயே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பையனை காணலை, அண்ணா இருக்கான். கவனிங்க, அம்மா தான் பிடிக்குமா? அவன் யாரு? கவனிங்க, அம்மா தான் பிடிக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கு நீ என்ன செய்யணும்? அந்த அம்மாவுக்கு நீ என்ன வேலை செஞ்சு கொடுக்கணும்? ஹெல்ப் பண்ணணும். அம்மா பாவம்ல, அம்மாவுக்கு நீ கண்டிப்பா கடைக்கு போச்சோன்னா என்ன செய்யணும்? கடைக்கு போகணும். இதுதான் நீ உங்க அம்மாவுக்கு செய்யற என்னது வேலை. அதுக்கு அடுத்தால அப்புறம் வெளியில போனா, வெளியில ஸ்கூலுக்கு போனா நீ என்ன செய்யலாம்? கவனி ஏக்கா, இங்க பாருங்க, ஸ்கூலுக்கு போனா என்ன நன்மை செய்யலாம்? வெரி குட், அழகா சொல்லனா கேத்ரின். பென்சில் ஷேர் பண்ணலாம். அப்புறம் யாராவது ஸ்நாக்ஸு சாப்பாடு கொண்டு வரல, செல்ல பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ரப்பர் கொடுக்கலாம். பிடிக்கும், அவங்களால வாங்க முடியாது. அப்போ நீ என்ன செய்யலாம்? இப்போ வெளிநாட்டிலேருந்து உங்கள் அப்பாலாம் சாக்லேட் கொண்டு வருவாங்கல்ல, நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஏன்னா அவங்களாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்தா சாப்பிடு அப்படி சொல்லி கொடுக்கலாம். புரியுதா? ஸ்கூலில் இப்படி பண்ணலாம். வெளியே போனால் வெளியே, இப்போ நம்ம வெளியே வாரோம், சர்ச்சுக்கு வாரோம், குப்பை கிடக்கு, அந்த குப்பையை என்ன செய்வோம்? அப்படியே யார் க்ளீன் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. அதை எடுத்து என்ன செய்யணும்? டஸ்ட்பினில் போடலாம். அப்புறம் வெளியில் குப்பையை நீங்கள் போடாமல் பேக்குக்குள்ளே வச்சு வீட்டில் வந்து போடலாம். இப்படி வெளியிலையும் நீங்கள் நன்மை செய்யலாம். அது மாத்திரம் இல்லை, கண்ணு தெரியாத தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ யாராவது குடம் தூக்க முடியாத வயசான தாத்தா வந்தாங்கன்னா, பாட்டி வந்தாங்கன்னா, பாட்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம். இந்த வயசுலேயே நீங்கள் வெளியில் நல்லதை செஞ்சு பழகணும். இல்லாட்டி என்ன செய்வீங்க? அவருக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு கால் நடக்க முடியல, இந்த மாதிரி பேசாமல் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்ய பழகணும். இந்த குட்டி வயசுலேருந்தே நீங்கள் பண்ணினீங்கன்னா, இதுதான் சொன்னாங்களா வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன கேம் பார்க்க போகிறோம். எல்லாரும் நல்லா உட்காந்துக்கலாமா? நீங்கள் ஓகே. இப்போ ஒரு கேம் வைக்க போகிறேன். இதுக்கு பேர் ஸ்ட்ராபெரி டீம். சரியா? இங்கே இருக்கிற டீம் பேர் வெண்ணிலா. என்ன பேர்? வெண்ணிலா. வெண்ணிலா டீம்ல இருந்து ஒரு நபர் வரலாமா? பின்னால இருந்து பெரிய பையன் ப்ளீஸ் வரணும். அதே மாதிரி பின்னாடி ஒரு கேர்ள் ப்ளீஸ், வெட்கப்படக்கூடாது, வரணும். வாங்க சாம், வா. அடுத்து இங்கே கிறிஸ்டியா, வா. ஓகே, தள்ளிக்கோங்க. டீச்சர், அங்கே ஒரு 2 சேர் வைங்க. வா, நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கே வாங்க. வா. சரி, தள்ளி உட்காந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி போயிருங்க.
ஒரு 2 சேர் வைங்க. அங்க அங்க கிருபாலுக்கு முன்னாடி, மெரிண்டாளுக்கு முன்னாடி. சரி, நீ அங்க தள்ளி போய் உட்காந்துக்கோங்க. சரி, ஓகே. உங்க டீம் பேர் என்ன பேரு? உங்க டீம் பேர் என்ன பேரு? வெண்ணிலா. இப்போ எங்க சரி கவனிங்க. இது என்ன கலர்? வர ஒரு நிமிஷம். இது என்ன கலர்? இது என்ன கலர்? என்னக்கா? ஒயிட் கலர் இல்லையே. இது என்ன கலர்? வெள்ளை கலர். வெள்ளை ப்ளூங்க. இவன் இது என்ன கலர்? வெள்ளை. இது என்ன கலர்? மஞ்சள் இல்ல. என்ன கலர்? எல்லோ. ஓகேவா? இப்போ இதுல வந்து சரி கவனிங்க வாங்க. உனக்கு என்ன கலர் வேணும்? எல்லோ. நான் மாத்தி சொல்ல மாட்டேன். சரி, அதுல என்ன இருக்குன்னு பாரு. உங்களுக்கு வெள்ளை. சரியா? உங்க பேர் சொல்லிருங்க. கிறிஸ்டியா. உங்க பேரு? சாம். சத்தமா பேசுங்க. உற்சாகமா பேசுங்க. சாம். ஓகே. இப்போ அதுல என்ன இருக்குன்னு வாசித்தீங்களா? காட்டுங்க. இது என்னது? இது என்னது? ஈ. இது என்னது? எஸ். இது என்னது? யூ. இது என்னது? எக்ஸ்ட்ரா இருக்கோ? ஜிஎஸ். என்னது? ஜீசஸ். அப்படிதானே? ஜீசஸ். அப்படிங்க. அண்ணங்கிட்டையும் அதே மாதிரி தான் ஜீசஸ்ன்னு இருக்கு. இப்போ இதை நாங்கள் உல்ட்டா பண்ணு அப்படின்னா இந்த சாரி மாற்றி வைக்கணும். வச்சுட்டு இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? அந்த பென்சில் அக்காக்குள்ளது ஒயிட் கலர், ஸ்ட்ராபெரி டீமுக்கு என்ன கலர்? ஒயிட் கலர், உங்களுக்கு எல்லோ கலர். இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? அங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் ரெடி 1 2 3 சொன்ன உடனே ஓடி போய் இப்போ அக்கா வந்து என்ன செய்வாங்க? கயிறு பிடிச்சிருப்பாங்க. இங்கே வந்துடுங்க. ஆமாம், கிளிப்புங்க. அவனுக்கு ஒரு 5 எடுத்தியா? 10 இருந்துச்சு. ஒன்னொன்னா இது சொல்கிறேன். ரெடி? துணி எப்படி காயப்படுவீங்க? இன்னும் 2 3 தான் இருக்கு. கல லன்சி நீங்க தள்ளி வந்துரு. லாஸ்ட் போயிடும். இவர இல்லையா? சரி, என்ன நடக்க போகுதுன்னா ஓடி போய் 1 2 3 சொன்ன உடனே ஒவ்வொன்னா எடுத்துக்கொண்டு என்ன செய்யணுங்க? மாட்டணும். இதில் யார் எந்த டீம் ஜெயிக்குன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் இருங்க. என்ன நெகட்டிவ் போச்சு? கொஞ்சம் மேலே தூக்கு. நல்லா மேலே தூக்கு. ஆமாம். சரி, ஒவ்வொன்றா எடுக்கணும். ஒவ்வொன்றா தான் எடுக்கணும். சரியா? நீங்கள் என்ன டீம்? ஏல வெண்ணிலா. நீங்கள் என்ன டீம்? ஸ்ட்ராபெரி. இந்த அண்ணன் பேர் என்ன பேர்? இந்த அண்ணன் போக மசில நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அண்ணன் ரெடி 1 2 3 சொன்னோடனே என்ன சொல்லணும்? சாம் அண்ணே, சாம் அண்ணே, சாம் அண்ணே. எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்டியாக்கா. இப்போ சரி பண்ணலாமா? ரெடி 1 2 3 அப்படின்ன பிறகு தான் நீங்கள் போகணும். அப்படின்ன பிறகு தான் போகணும். ஓகே, ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சாம் அண்ணே.
சரி. இல்ல இல்ல தப்பு தப்பு கரெக்டா ஜேஇ கரெக்டா பண்ணணும். இது ராங் ஜேஇஇ எஸ் ஸ்பெல்லிங்கோட பண்ணணும். ராங் ஸ்ட்ராபெரியா வெண்ணிலாவா? ஸ்ட்ராபெரியா வெண்ணிலாவா? ஸ்ட்ராபெரியா வெண்ணிலாவா? ஓகே, அக்கா ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஆனால் யார் தப்பாக பண்ணாங்க கரெக்டாக சொல்லுங்க. ஏன்னா கரெக்டாக செஞ்சாதான் அது, அதனால் அக்கா ஸ்பீடாக வந்தாங்க. ஓகே, ஆனால் யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும்? அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஏன்னா அக்கா வந்து தப்பாக மாட்டிட்டாங்க. அதனால் 2 பேருக்குமே கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? அதனால் யார் டீம் ஜெயிச்சது? அக்கா ஃபர்ஸ்ட் வந்தாங்க, ஆனாலும் கரெக்டாக பண்ணது யார்? நீங்கள். ஓகே சரி, ஒரு 2 பெண் இருந்தால் கொடுத்துருங்க. அப்படி வச்சு கிளாப் பண்ணிடலாமா 2 பேருக்கும்? ஓகே, இப்போ நம்ம அழகான ஒரு ஸ்கிட் பார்க்க போகிறோம். எல்லாரும் அமைதியாக உட்காந்து. இன்னைக்கு உள்ள ஸ்டோரி வந்து ஸ்கிட்டா. என்ன வசனம் இன்னைக்கு? என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? ஏக்கா ஜாக்லின் அக்கா என்ன தலைப்பு? எங்கேயா பார்க்காங்க? சொல்லு, என்ன தலைப்புக்கா? நன்மை செய்பவன். அதை வச்சு நம்ம டீச்சர்ஸ்லாம் ஒரு அழகான ஸ்கிட்டு பண்ண போகிறாங்க. எல்லாரும் அமைதியாக உட்காரலாமா? சூப்பராக உட்காரலாமா? உட்காருங்க. இல்லைன்னா சத்தம் வரக்கூடாது. எல்லாரும் அமைதியா கை கட்டுங்க. கை கட்டு. ஜோசாயா அப்படிலாம் ஆடக்கூடாது. கை கட்டு எல்லாரும். கேள்வி கேட்போம் நாங்கள். இதில் கேள்வி கேட்போம். எல்லாரும் கை கட்டி ஒரு சத்தம் வரக்கூடாது. ஏடி இங்கே பாரு, ஒரு சத்தம் வரக்கூடாது. டீச்சர் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, அது யாரு அந்த குட்டி? அனனியாஸ். அனனியாஸ் தானே? அவன் எங்கே கொண்டு விடு, விளையாடக்கூடாது. சரி. யூதேயாவின் சிறிய கிராமம் ஒன்று. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஏழை மக்களும் நோயாளிகளும் பயணிகளும் அடிக்கடி தங்கும் ஒரு சின்ன குடில் இருந்தது. அந்த குடிலின் உரிமையாளர் ஜெபா என்ற இளம்பெண். அவள் செல்வந்தல் அல்ல, பெரும் அறிவாளியும் அல்ல. ஆனால் அவள் இருதயத்தில் தேவன் விதைத்திருந்த ஒரு குணம் அபாரமானது. ஜபா, என்னம்மா? நீ என்ன எலும்பலையா ஜபா? சீக்கிரம் எலும்புமா. நான் வாரேம்மா. இங்க வா, சீக்கிரம் எலும்பி வா. அம்மா வந்து இன்னைக்கு ஒரு வசனம் வாசித்தம் பார்த்துக்கங்க. வா, இந்த வசனத்தை வாசினி. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ நம்ம இந்த வசனத்துப்படி நீ வந்து நம்மளுக்கு ஏசப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு தந்திருக்காங்க பாத்தியா? நீ அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ என்ன செய்யணும்? நல்லா ஹெல்ப் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகேம்மா, கண்டிப்பா செய்யறேன். சரி, வேற என்ன? விபிஎஸ்க்கு நேரம் ஆயிட்டலாமா? ஆமாம்மா. சீக்கிரம் குளிச்சுட்டு பாரு. அப்படியே. ஆமாம்மா, நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறமா குளிக்கிறேம்மா. சரி, உனக்கு என்ன சாப்பாடுமா பண்ணணும்? எனக்கு சப்பாத்தி வேணும்மா. சரிம்மா, அம்மா சப்பாத்தியும் உனக்கு சிக்கன் கூட்டும் வச்சிருந்தேனம்மா. எங்க அம்மானா அம்மா தான், நான் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு பிடிச்ச அம்மா. ஐயோ அம்மா, வெயில் தாங்க முடியல. தண்ணி இருக்காமா யார்கிட்டயாவது? தாகம் வர அப்படி இருக்க. பண்டதா வச்சிருக்கியாமா? ஒரு கடலை மிட்டாய் தாமா. இல்லை, ஐயோ ஏன் மே மாதம் இப்படி வெயில் அடிக்கி? ஊருக்கு வர ரொம்ப தூரமாக இருக்க. இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டு உண்டாமா? பஸ் ஏறப்போ பஸ் ஸ்டாண்டையும் காணலையே. பஸ் ஸ்டாண்ட் எங்கம்மா இருக்கு? ஏ தம்பி, பஸ் ஸ்டாண்ட் எங்கம்மா இருக்கு?
அங்கேயாம்மா கிழக்கையா மேக்கையா? தெற்கையா? சரிம்மா, தெற்க இருக்காமே பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டில் கடை ஏதாவது உண்டாமா? ஆமாம். அப்படியாம்மா? ஐயோ தாகம் தாங்க முடியலையே, வெயில் வேற இப்படி இருக்கே, மயக்கம் வந்துடும் போலுக்கே, கை காலெல்லாம் நடுங்குதே, ஒரு நிழலுக்கு ஒரு மரம் கூட வரமாட்டுக்க. இந்த ஊரில் மரமே கிடையாது போலுக்க, சரியான உடங்காடு போலுக்கலாம் அந்த ஊர். ஐயோ தாகமாக இருக்கே. பாப்பா தண்ணி தாம்மா கொஞ்சோண்டு. என்கிட்ட தண்ணி இல்லை. தண்ணி இல்லையாம்மா? எந்த ஊரில் தண்ணி கூட தரமாட்டுக்கா அவளை, தண்ணி வேற இல்லையே. உங்கள் ஊரில் ஆறு உண்டாமா? இந்த ஊரில் ஆறும் கிடையாது, குளமும் கிடையாது, மயங்கி விழுந்துருவோம் போலுக்க. ஐயோ பாட்டி பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? எழுப்புங்க எழுப்புங்க பாட்டி எழுப்புங்க. தம்பி இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா, எனக்கு தண்ணி கிடைக்கவும் இல்லை, எனக்கு மயக்கமா, கை காலாம். தண்ணியை குடிங்க பாட்டி, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. ரொம்ப நல்ல பாப்பாவா இருக்கியாம்மா. இந்த ஊரில் தண்ணி எத்தனையோ வீட்டில் கேட்டேன், எத்தனையோ பொம்பளைகிட்ட கேட்டேன், ஒருத்தரும் தண்ணி தரலையாம்மா. நீ நல்ல பிள்ளையா இருக்கிய. எழும்புங்க பாட்டி எழும்புங்க. தூக்கி விடுமா, எலும்ப கூட முடியல, வெயில் வர அப்படி அடிக்கும். இல்லை உட்காருங்க பாட்டி, இல்லை உட்காருங்க. சரிம்மா சரிம்மா. உங்கள் அம்மா ஒன்று நல்லா வளர்த்துருக்காங்கம்மா. நீ எப்படி சாப்பிடுங்க பாட்டி. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கியாம்மா. நீ ரொம்ப நல்ல பிள்ளைனம்மா. நீங்கள் சாப்பிடுங்க, இங்கே ரெஸ்ட் எடுங்க பாட்டி. உங்களுக்கு நல்லா சரியானதும் அதுக்கப்புறமா போங்க. சரிம்மா சரிம்மா. பஸ் ஸ்டாண்டு எதெல்லாமா இருக்கு? நான் அந்த ஒரு தெருவு தள்ளி போனால் பஸ் ஸ்டாண்டு தான், எப்பவும் பஸ் வரும். எங்கள் ஊரில் 24 மணி நேரம் பஸ் வரும். சரியா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப நல்லதுமா, போயிட்டு வரேன். சரி பாட்டி, கவனமா இருங்க. சரிம்மா சரி. ஒரு வருடத்திற்கு பின்பு ஐயோ இந்த ஊரில் வெயிலும் அடிச்சுட்டே இருக்குது, மழையே பெய்ய மாட்டேங்குது, என்ன செய்ய? குடிக்க தண்ணி கூட இல்லையே. நம்ம என்ன செய்ய போகிறோம்? கேஸ் வேற தட்டுப்பாடுன்னு சரபாலெலாம் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பிள்ளைகளை படிக்கைக்கு காலேஜுக்கு அனுப்புனா சாப்பாடு இல்லைங்க. கிருபா அங்கே சிலிண்டர்லாம் கிடச்சிச்சா? இல்லைக்கா, சிலிண்டர் இல்லைக்கா, சாப்பாடே பண்ணலக்கா. ஆமாம், என்ன செய்ய? நேரம் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாம வாடி போயிருக்காங்க, என்ன செய்ய? இப்படி இருந்தால் எப்படி வழங்க ஊர்? பிள்ளைகளுக்கு பால் கூட கிடைக்கும், காய்கறிக்கு சிலிண்டர் இல்லையே. அக்கா, எங்க ஊர்ல காய்கறி கூட கிடைக்க மாட்டேங்குக்கா, காய்கறி வண்டியே வரல. உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா? நீ நட. இன்னும் ஒருத்தன் வாராங்க, இவன் நல்ல உதவி செய்வான் எல்லாருக்கும். இவன்ட்ட நம்ம எதாவது கேட்போம். தம்பி பாப்பா வா, என்ன எல்லாருக்கும் உதவி செய்வேன், உனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். கத்தாவும் எனக்கு எப்பவும் என்ன நல்லபடியாக வச்சுருப்பாங்க. பாப்பமே இந்த பஞ்சத்தில் உனக்கு யார் சாப்பாடு தரான்னு? இந்த ஊர்ல யாரோ நன்மை செய்வாங்கல, நன்மை செய்யறது யாராவது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாரு நன்மை செய்வான்னு தெரியலையே. எங்க இருக்காங்க? அங்கேயா இருக்காங்க? தம்பியா தங்கையா? அந்த நீங்க யாராவது நன்மை செய்வீங்களா? இந்த சைடுல நீங்க யாராவது நன்மை செய்வீங்களா? நிறைய நன்மை செஞ்சிருக்கீங்களா? நம்ம இப்போ நன்மை செஞ்சது யாருன்னு பார்க்க போவோமா? யாருன்னு போய் கண்டுபிடிப்போம். அக்கா அக்கா ஸ்டாப், யாரை தேடுறீங்க? இந்த ஊர்ல ஒருத்தங்க நன்மை செய்வாங்களாம், அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேரா தெரியுமா உங்களுக்கு? அவங்க பேரு ஜபானி சொன்னாங்க. அவங்க பேரு உங்களுக்கு தெரியுமா? இவளா? இவ எப்படி நன்மை செஞ்சிருப்பா? எங்க அம்மா ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்தோட முடியாம வரும்போது அவங்களுக்கு நல்ல தண்ணி கேட்டவங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்கள திருப்தியாக வழி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப்பை பண்ணலாம் நாங்கள் வந்திருக்கோம். அதான் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டும் கொண்டு வந்திருக்கோம். நீ யாருக்கா உதவி செய்தியாங்க? ஆமாம், எங்கள் அம்மா சொன்னபடி நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன். உன்னைய தேடி 2 பேர் வந்திருக்காங்க, வா பார்ப்போம்.
வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். பாட்டி நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றோம். பாட்டி உங்களுக்கு gift கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இந்த இப்போ நிறைய கஷ்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நீங்க போய் அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச கிஃப்ட்டை கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பி விட்டாங்க. இதை வச்சுக்கிடுங்க. gift ரொம்ப கனமா இருக்கு. நீங்க மட்டும் ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நாங்க போயிட்டு வரோம். பாய் பாய். நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, சரியா? அப்போதான் தக்க சமயத்துல ஏசப்பா நமக்கும் உதவி செய்வாங்க. பாத்தியா கிருபா, பரவாயில்ல, அவன் நன்மை செஞ்சனால நிறைய கிடைச்சிருக்கு பாரு கிஃப்ட். நம்மள கொஞ்சம் வாங்கிடுவோம். வா வா வா, எனக்கு கொஞ்சம் தாமா. தருவாங்க. ஓகே, எல்லாரும் இதுல உட்காருங்க, உங்களுக்கு நான் எல்லாம் ஷேர் பண்ணி தாரேன். தேங்க்யூ. அந்த நாள் ஜெபா மட்டுமல்ல, ஊராரும் நாம் செய்கிற நன்மை ஒருபோதும் வீணாகாது, அது தேவனுடைய நேரத்தில் கனியாகும் என்பதை புரிந்து கொண்டனர். நன்மை செய்கிறவன் தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறான். அவன் விதைப்பது அன்பு, அவன் அறுப்பது ஆசீர்வாதம். நன்றி. பசியா இருக்கீங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அங்க போய் உட்காருங்க. நல்லா இருந்துச்சுல? ஓகே, அப்படி நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? நீல் டவுன், முழங்கால் போட போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லாரும் முழங்கால். பேசக்கூடாது யாருக்கிட்டையும். நீ ஏசப்பா கிட்ட சொல்ல போகிறா, நான் நன்மை செய்வேன்ப்பா, அன்னையிலிருந்து நான் நன்மை செய்து ஜெயம் பெறுவேன் அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். கண்ணு மூடு. பேசக்கூடாது பக்கத்தில் நீ பேசினா சாத்தான் சொல்லுவான், ஏய் நீ ஏன் ஆளு அப்படி சொல்லுவான். ஆனால் நீ ஏசப்பா கிட்ட பேசினா நீ ஏசப்பாவுடைய ஆளு. இன்டர் பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்களா, க்ளோஸ் யுவர் ஐஸ். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் தலைப்பின்படி நன்மை செய்பவன் ஜெயிப்பவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. அந்த தம்பியை போல நாங்களும் ஏசப்பா பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கீங்க. அதற்காக நன்றி. நாங்கள் ஒருபோதும் இந்த குணத்தை மாத்திரம் விட்டுவிடவே கூடாது. நீங்கள் எங்களை பார்க்கிற தேவனாக இருக்கீங்கப்பா. மற்றவங்க பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் எந்த நன்மையும் யாருக்கும் செய்யக்கூடாது. நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால் இசப்பா உங்களுக்காக செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. அப்படிப்பட்ட நற்குணத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நல்ல குணத்தோடு நன்மை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து இயேசுவே, உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென், ஆமென். விடுதலை விடுதலை விடுதலை, இயேசு தந்தார் விடுதலை. விடுதலை விடுதலை
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நாள் 5. எல்லாரும் உட்காருங்க. ஜூஸ் குடிச்சிங்களா? யாரெல்லாம் ஜூஸ் குடிச்சிங்க? எல்லாரும் குடிச்சிங்களா? நல்லா இருந்துச்சா? மிலிட்ரினா என்ன பண்ணணும்? பின்னாடி தள்ளி உட்காருங்க. நர்சரி கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. பாப்பா பின்னாடி தள்ளி உட்காரு. தொடர் கதை எது வரைக்கும் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ஒருத்தங்க மட்டும்ங்க. அது ஒரு வாட்டி டாம் டீம்ட்டு சத்தம் கேட்டுச்சு, பின்னாடி பார்த்தா ஒன்றுமே இல்லை. எப்படி இருந்துச்சு? ஒரு ஆள் அப்படி நடந்து வந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அப்படி தானே? திரும்பி பார்க்காங்க, அங்கே யாருமே இல்லை. அண்ணே அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பையன் மாதிரி யாரோ வந்த மாதிரி இருக்கு. பார்த்தா யார் தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாது, அப்படி தானே? அந்த கிராமத்தில் உள்ள ஒரு அண்ணே. அந்த அண்ணே இந்து மதத்தை சேர்ந்தவன் தான். அவன் நான் இந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் பேர் என்னது அப்படின்னு சுந்தரன்ட்ட மெதுவாக பேச்சு கொடுத்துட்டே வரான். அப்படியே பேசிட்டு வரும்போது அந்த அண்ணன் இருக்கான்ல, ஏசப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சுந்தரனே சொல்கிறான். சொல்லும்போது அன்னை சொல்கிறான், அந்த ஹிந்து அண்ணன் இருக்கான்ல அவன் சொல்கிறான், அப்படி பேக்குள்ளேருந்து மெதுவாக ஒன்று எடுக்கான். என்னது எடுத்தான் தெரியுமா? ஒரு புதிய ஏற்பாடை எடுத்து காட்டினானா. என்கிட்டையும் புதிய ஏற்பாடு இருக்கு, ஆனால் நான் யாருக்கும் தெரியாமல் இதை வாசிப்பேன். ஆனால் எனக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது, என்னோட சந்தேகங்களெல்லாம் நீ கிளியர் பண்ணுவியா அப்படின்னு சுந்தரன்ட்ட கேட்குறாங்க. சுந்தரனேனும் எல்லா டவுட்ஸ்க்கும் ஆன்சர் சொல்கிறாங்க. அப்போதான் சுந்தரனேனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சான், நம்ம 11 மைல் தூரம் நடந்து வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்கு. இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும், இவங்க சந்தேகங்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்கணும் தான் ஏசப்பா நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்மளால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அண்ணே. அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்காங்களாம். ரொம்ப டயர்டாயிட்டு நைட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நைட்டு எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஜினோவின் உனக்கு எப்படி இருக்கும்? தூக்கமாக வருமா? எல்லாருக்கும் தூக்கமாக வரும். அண்ணே அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அப்படி ஒன்று உருமிட்டு இருக்கு. சவுண்டு கேட்குது. என்னதுடா அப்படின்னு அண்ணே பார்க்கான். பாருங்க, பக்கத்தில் ஒரு சிறுத்தை தூங்கிட்டு இருக்கு. எப்படி தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சிறுத்தை தூங்குறத பார்த்து அண்ணன் பயப்படவே இல்லை. ஏசப்பா, இந்த சிறுத்தைக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனீங்களே, நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பைபிளில் சிங்க கெபியில யாரை தூக்கி போட்டாங்க? அவங்கள சிங்கம் கடிச்சிச்சா? கடிக்கல, அப்படிதானே? யார் கூட இருந்தா? ஏசப்பா, தேவதூதர்கள் எல்லாரும் கூடவே இருப்பாங்க, அப்படிதானே? அது போல சுந்தரனை கூட யார் இருந்தா? ஏசப்பா கூடவே இருந்தாங்க. அதனால சிறுத்தை கடிக்கவே இல்லை. மறுபடியும் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நம்ம கூடவே தான் ஏசப்பா எப்போவுமே இருக்காங்க, நம்ம எதுக்காகவும் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு அண்ணன் மறுபடியும் ஊருக்குள்ள நல்லபடியா என்ன பண்ணாங்க? ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஜலாலம்பூர், என்ன இடம்? ஜலாலம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஊழியம் செய்ய போறாங்க. அங்க ஹிந்து வெறி பிடிச்ச ஜனங்கள் தான் இருப்பாங்க. நிறையா ரொம்ப ரொம்ப எல்லாரையும் கொடுமைப்படுத்துவாங்க. கிறிஸ்டின்ஸ் ஊருக்குள்ளே வந்தாலே உள்ளே கூட விட மாட்டாங்க, அப்படிப்பட்ட கிராமம்.
ஆனா அண்ணன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? காவி உடை அணிந்திருந்தாங்க, அப்படிதானே? அதனால அவங்க யாருமே ஒண்ணுமே கேட்கவே இல்லை. அந்த ஊருக்குள்ள போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா என்ன நடக்குது தெரியுமா? அண்ணன் அந்த ஊருக்குள்ள போயிருக்காங்க. போனா ஒருத்தன் கல்லை தூக்கி மண்டையிலே எரிஞ்சிட்டான். அண்ணன் மண்டையில, சுந்தரண்ணே மண்டையில. பாத்தீங்களா? நம்மளா இருந்தா சும்மா விடுவோமா? என் மண்டையிலையா கல்லை தூக்கி எரிஞ்சா? ஜோபினா என் மண்டையில கல்லை தூக்கி எரிஞ்சல்ல, பாரு உனக்கு நாளைக்கு என்ன பண்றே பாரு, அப்படித்தானே சொல்லுவோம். என்ன பண்ணுவா? நம்மளா இருந்தா திருப்பி அடிப்போம். ஆனா சுந்தரனே என்ன பண்ணா தெரியுமா? ஒண்ணுமே பண்ணல. யாரும் எதுவும் பண்ணாதீங்க. கூட்டமா இருந்துச்சு. எல்லாரும் எதுக்கு கல்லை தூக்கி எரிஞ்சா, எதுக்கு நீ கல்லை தூக்கி எரிஞ்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அண்ணன் என்ன சொன்னாங்க? இருங்க இருங்க இருங்க, யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அதே தலையில அண்ணன் அந்த கல்லை தூக்கி எரிஞ்சவனுக்கு வலிக்குது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா இவன் மண்டையை பிடிச்சிட்டு இருக்கான்? சுந்தரனே மண்டையில தானே கல் பட்டுச்சு, இவன் எதுக்கு மண்டையை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ ரொம்ப தலைவலிக்குது, ஐயோ 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 அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுற மாதிரி கீழே உட்காந்துட்டான். உட்காந்து இருக்கும்போது வேலை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு முதலாளி சொல்றாங்க. அவங்க அங்க அறுவடைக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க வயல்வெளியில். ஆனால் இந்த பையன் வேலைக்கு போகணும். போகாமல் என்ன பண்ணுறான்? தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? சாது சுந்தர் சிங் ஐயா நான் உனக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு வயலுக்குள்ளே இறங்கி அந்த அண்ணனுக்காக இவங்க வேலை செஞ்சாங்க. அதை பார்த்து அந்த கல்லை எறிந்தவன் கூட என்ன பண்ணான்? மனமாறி, இப்படி ஒரு நல்ல குணம் உள்ளவங்களா, இப்படிப்பட்டவங்களே நம்ம கல்லை தூக்கி எரிஞ்சோன்ட்டு சாது சுந்தர் சிங் ஐயா சொன்னது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா? கல்லை தூக்கி எரிஞ்சிருக்காங்களா? பார்த்தீங்களா? எல்லாரும் கவனிங்க. கல்லெறிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் என்ன பண்ணா? அண்ணனும் ஏற்றுக்கொண்டான், அப்படிதானே ஏசப்பாவை? மறுபடி வேற ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய சாது சுந்தர் சிங் ஐயா போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு. பாம்பு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அந்த பாம்பு உட்காரு தூங்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சைடில் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சான். இப்போ பாம்பு முழிச்சு பார்க்குது அண்ணனை. அப்படி முழிச்சு கண்ணை திறந்து பார்க்கு. இப்போ பாம்பு என்ன பண்ண போகுது? அண்ணனை ஏதாவது பண்ண போதா, இல்லைனா மறுபடியும் ஏசப்பா காப்பாற்ற போகிறாங்களா அப்படின்னு மதியம் பார்ப்போம். சரியா? கொஸ்டின் கேட்கட்டுமா? சரி கவனிங்க. தொடர்கதை யாரை பற்றி பார்க்குறோம்? நம்ம சாது சுந்தர் சிங், அப்படிதானே? அங்கே ஒரு அனிமலும் அவங்களும் சேர்ந்து படுத்திருந்தாங்க. அது எந்த அனிமல்? நீ அங்கே உட்காரு. அடுத்து அங்கே ஒரு ஊருக்கு போனாங்கல்ல, அந்த ஊர் பேர் என்ன பேர்? செலம்பூரா? செலம்பூர். இந்த செலம்பை சுற்றுவாங்களா அந்த ஊரா? ஜலாலம்பூர். ஓகே, சரி, வெரி குட். அதுக்கப்புறம் வேற என்ன?
பெரிய பாம்பை வந்துச்சு, கடிச்சுதா சாப்பிட்டுதான்னு நம்ம நாளைக்கு பார்க்கணும், அப்படி தானே? ஓகே, இப்போ மதியம் பார்க்கலாம். சரி, அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். முழங்கால் போடுங்க. ஜெபம். கண்ணை மூடி. என்னம்மா? கூட்டமா இருக்கா? அச்சா கொடுக்கா போய். நீங்க தப்பு வாங்க. அவ்வளோ சொல்லவே இல்லை. சோழ வந்துட்டான். ஜெபம். சத்தம் வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம கேட்ட தலைப்பின்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த டீச்சர் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிற தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இசப்பா. இந்த நல்ல தகப்பனே ராஜா, நாள் 9 இசப்பா தகப்பனே எங்களுக்கு இசப்பா நல்லபடியாக விபிஎஸ் முடிய நீங்கள் உதவி செஞ்சீங்க, உமக்கு நன்றி இசப்பா. இந்த வேலையில் இசப்பா மதியான வேலைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம் இசப்பா. இசப்பா இந்த வேலையில் இசப்பா நாங்கள் சாப்பிட்டு ரிட்டன் வரும்போதும் இசப்பா திரும்படி வந்து இசப்பா நாங்கள் உங்களுடைய கதைகள், வசனங்கள், பாடல்கள் எல்லாத்தையும் இசப்பா கவனிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க கூடயும் நீங்கள் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே.